ஜிம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அதிகாரம் 109 தகை அணங்கு உறுத்தல் 1086வது குறட்பாவை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். கொடும் புருவம் கோடா மறைப்பின் நடுங்கஞர் செய்யலமன் இவள் கண். கொடும் புருவம் கோடா மறைப்பின் நடுங்கஞர் செய்யலமன் இவள் கண். கொடும் புருவம் கோடா மறைப்பின் நடுங்கஞர் செய்யலமன் இவள் கண். கொடும் புருவம் என்றால் வளைந்த புருவம். இந்த கொடு என்றால் வளைந்த. அந்த காலத்திலே வாள் வைத்திருப்பார்கள், அதற்கு கொடுவாள் என்று பெயர். வளைந்திருக்கும் வாள், அந்த வாளை வைத்து வீரர்கள் சண்டை போடுவார்கள். அந்த காலத்திலே வளைந்திருக்கும் வாள் கொடுவாள். வளையாமல் சில வாள் இருக்கும், அது வேறு வாள். வளைந்திருப்பது கொடுவாள். இந்த புருவம் பெண்களுக்கு ஆண்களுக்கு இருப்பதை விட பெண்களுக்கு புருவங்கள் வளைந்திருக்கும், வில்லை போல வளைந்திருக்கும். அதனாலே திருவள்ளுவர் அந்த புருவத்தை கொடும் புருவம் என்று சொல்கிறார், வளைந்த புருவம் என்று சொல்கிறார். கோடாமறைப்பின், கோடாமல் அது வளைந்திருக்கிறது, அது வளையாமல் இருந்திருந்தால், அந்த புருவம் வளையாமல் நேராக இருந்திருந்தால் அவளுடைய பார்வையிலே இவ்வளவு தாக்குதல் இருக்காது. அந்த கண்ணிலிருந்து வருகின்ற பார்வையை தாக்கிவிட்டது என்னை. அவளுடைய புருவம் வளைந்திருப்பதனால்தான் இவ்வளவு பெரிய தாக்குதல் என்னால் தாங்க முடியவில்லை. அப்படியே விழுந்து விட்டேன். அந்த பார்வை தாக்கி நான் விழுந்து விட்டேன், தோல்வி அடைந்து விட்டேன். தோற்றதே இல்லை. எத்தனையோ போர்க்களங்களில் நான் வென்றிருக்கிறேன், தோற்றதே இல்லை. இந்த என்னுடைய காதலி அந்த பார்த்த பார்வை இருக்கிறதே, அவருடைய பார்வைக்கு அது ஒரு கொடுவாள் கொண்டு தாக்கியதைப் போல, அவள் கொடுவாள் கொண்டு தாக்கியதைப் போல அந்த தாக்குதலில் நான் விழுந்து விட்டேன். அவள் காதல் பார்வை பார்த்தாள். அவள் பார்வைக்கு மேலே புருவம் இருந்தது, வளைவாக இருந்தது. அந்த பார்வையோடு அந்த வளைந்த வாள் போன்ற அந்த புருவம் மிகவும் என்னை வருத்தி தாக்கிவிட்டது. அதிகமாக அளவிலே தாக்கிவிட்டு என்னை மயக்கமுறை செய்து விட்டது. தோல்வி அடைந்து விட்டேன், காதல் தோல்வி. அவருடைய பார்வைக்கு நான் தோற்றுவிட்டேன். அந்த புருவம் வளைந்திருந்த காரணத்தினாலே, அது வாளை போன்று வளைந்திருக்கிற கொடு வாளை போன்று இருந்ததனாலே தாக்குதல் அதிகமாகிவிட்டது. அந்த புருவம் மட்டும் அந்த வளையாமல் சற்று நேராக இருந்திருந்தால் அந்த பார்வைக்கு அவ்வளவு வலிமை வந்திருக்காது. பார்வையே வலிமையான பார்வை, காதல் பார்வை. அதுக்கே நான் தோற்றுவிட்டேன். கூடவே ஒரு கத்தி வாள் வளைந்த வாள் ஒன்று உடனே வந்து என்னை தாக்குகிறது. நான் என்ன செய்வேன்? பார்வை ஒன்று மட்டுமல்ல, வாளை கொண்டு தாக்குகிறாள். புருவம் என்ற வாளை கொண்டு தாக்குகிறாள். அந்த புருவம் அவ்வளோ அழகாக இருக்கிறது என்று திருவள்ளுவர் சொல்லுகின்றார். பெண்களுடைய புருவம் இருக்கிறதே, அது ஆண்களுடைய மனதை மிகுவாக தாக்கும். அவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த புருவம். தாக்கும், அப்படியே தாக்கும், தாக்குதல் செய்யும், மனத்தை கவரும். காதலில் விழுந்து விடுவான், துவண்டு விடுவான், மயங்கி விடுவான், தோற்று விடுவான். அந்த புருவம் கொஞ்சம் நேராக வளையாமல் இருந்திருந்தால் இவ்வளவு தாக்குதல் எனக்கு கிடைத்திருக்காது. பெரிய அடி. பார்வை மட்டும் இருந்திருந்தால் கூட போதும். கொஞ்சம் அப்படியே நிதானத்தோடு இருந்திருப்பேன், கொஞ்சம் தள்ளாடி இருப்பேன். அந்த வளைந்த புருவமும் சேர்ந்து என்னை தாக்கியதனாலே நான் மிகவும் வீழ்ச்சியடைந்து விட்டேன், தளர்ச்சியடைந்து வீழ்ச்சியடைந்து விட்டேன். காதலிலே தோற்றுவிட்டேன். அவளுக்கு நான் அடிமையாகி விட்டேன். அவள் தன்னுடைய பார்வையினாலே என்னை வீழ்த்தி விட்டாள், நான் தோற்றுவிட்டேன். கொடும் புருவம் கோடா மறைப்பின் நடுங்கஞர் செய்யலமன் இவள் கண். வெறும் கண்ணை கொண்டு என்னை பார்த்திருந்தால் கூட இவ்வளவு பெரிய தாக்குதல் எனக்கு நடந்திருக்காது. அப்படியே மயங்கி விழுந்து விட்டேன், தோற்றுவிட்டேன். அவளுடைய பார்வைக்கு நான் தோற்றுவிட்டேன். என்னை அவள் வென்று விட்டாள், நான் தோற்றுவிட்டேன். பார்வை மட்டுமல்ல, அந்த புருவமும் சேர்ந்து என்னை தாக்கிவிட்டது என்று புருவத்திற்கு, பெண்களுடைய புருவத்திற்கு அவ்வளவு ஆற்றல் இருக்கிறது. காதலனை ஈர்த்து
அவனை அடிமைப்படுத்தி அவனை தன்னுடைய பார்வையினாலே வீழ்த்து விடுகின்ற அளவுக்கு அந்த கண் பார்வையோடு சேர்ந்து அந்த புருவமும் சேர்ந்து தங்களுடைய ஆற்றலை காட்டி காதலனை வீழ்த்தி தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொண்டு அவனை தலைவனாக்கி மகிழ்கின்ற அளவுக்கு இந்த கண் பார்வையும் அவருடைய புருவமும் துணை செய்கின்றன என்பதை திருவள்ளுவர் உணர்த்துகின்றார். அந்த பார்வையினாலும் அந்த புருவத்தினாலும் பெண்கள் காதலர்களை வசப்படுத்துவார்கள், காதலர்களை வீழ்த்துவார்கள் என்ற குறிப்பும் இதில் இருக்கிறது. இந்த காதலன் இப்பொழுது தோற்றுவிட்டான், காதலியினுடைய வசமாகிவிட்டான், காதலுக்கு பணிந்து விட்டான், அவள் காதலை ஏற்றுக்கொண்டான், அவளும் ஏற்றுக்கொண்டாள் என்று இந்த குறட்பாவிலிருந்து நாம் தெரிந்து கொள்கின்றோம். மீண்டும் நாளை சந்திப்போம்.